கடந்த 12 நாள் வார்ல அமெரிக்காவினுடைய ஜிபிஎஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தித்தான் ஈரானும் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அதுல தாக்குதல்கள் துல்லியமாக பல கட்டங்களில் நடத்தப்பட்டாலும் சில கட்டங்களில் இஸ்ரேல் என்ன பண்ணினான்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய ஜிபிஎஸ் சிஸ்டம்ங்கிறதுனால அதை கிராஸ் பண்ணி உள்ள நுழைஞ்சி அவர்களுடைய ஏவுகணைகளை திசை திருப்பி விட்ட வேலைகளை பண்ணினாங்க. ஒரு இடத்துக்கு அட்டாக் பண்ண வருதுன்னா அதை ஏற்கனவே அடையாளம் கண்டுட்டாங்கன்னா அதை திசை திருப்பி விட்டுருவாங்க, அல்லது வருவதை முன்கூட்டி அடையாளம் கண்டு பதிலடி தாக்குதல்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இப்படி நடந்த காரணத்தினால 12 நாள் வாருக்கு பிறகு ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, உடனடியாக நம்ம இதற்கு மாற்று வழியை செய்யணும், இன்னொரு யுத்தம் வந்தா இது நமக்கு நடக்கக்கூடாது என்று சொல்லி ஈரானுடைய செக்யூரிட்டி கவுன்சில் உடனடியாக ஒரு முடிவை எடுத்து உடனே ஈரானுடைய எல்லா சிஸ்டங்களையும் ஜிபிஎஸ்ல இருந்து பைடுவுக்கு மாற்றினார்கள். அதாவது அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பத்தில் இருந்து மொத்தமாக அவங்க சீனாவினுடைய தொழில்நுட்பத்துக்கு மாறிக்கொண்டார்கள். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சீனாவினுடைய தொழில்நுட்பம், ரஷ்யா எல்லாமே ஒரு வேலையை தான் பண்ணுவாங்க. நமக்குரிய தரவுகளை இப்படி தந்துக்கிட்டே இருப்பாங்க, எங்கே போகணும் வரணும் பிடிக்கணுங்கிறதையெல்லாம். ஆனால் அமெரிக்காவோட ஈரான் பயன்படுத்தும் போது ஈரானுடைய தரவுகளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் பெற்றுக்கொள்கின்றன. இவங்க என்னென்ன எங்கெங்க பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்கிறதுக்காக இப்போ சீனாவினுடைய பைடுவை யூஸ் பண்ணும்போது ஈரானுக்குள்ள என்ன நடக்கிறது என்பதை அமெரிக்காவாலோ அல்லது இஸ்ரேலாலோ துல்லியமாக கணிக்க முடியவில்லை. அதனால தான் இப்போ அடிக்கிற அடி மரண அடியாக இருக்கிறது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம். இப்போ வாங்க சீனாவினுடைய இந்த பைடு சிஸ்டம் எப்படி இயங்குகிறது என்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நிறைய தகவல்கள் இதையொட்டி நம்ம வெளிப்படையாகவும் விவரமாகவும் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பயன்படுத்துகிற கூகுள் மேப் நேவிகேஷன் சிஸ்டத்துக்கு பதிலாகத்தான் இந்த பைடு பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய மொபைலில் பைடுவை தாராளமாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி அதையே பயன்படுத்தி கொள்ள முடியும். அது பல நாடுகள், பேங்காக்கு யூஸ் பண்ணுறாங்க, சீனாவோட நெருங்கி இருக்கக்கூடிய வடகொரியா யூஸ் பண்ணுறாங்க. இந்த கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்ட பல நாடுகளும் சீனாவினுடைய இந்த பைடுவை யூஸ் பண்ணுறாங்க. தனி மனிதர்கள் யாரும் பயன்படுத்த முடியும். அது கூகுள் மேப் மாதிரி உள்ள ஒன்று புரிஞ்சுக்கிறீங்களேன். உதாரணத்துக்கு புரிகிறதுக்காக லேசுக்காக சொல்கிறேன். இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த பைடுவுக்கான முழுமையான அணுகல், பைடுவை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஈரானுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி பிரான்சினுடைய முன்னாள் வெளியுறவு புலனாய்வு இயக்குநராக செயல்பட்ட அலன் ஜூலியட் இது தொடர்பான விவரங்களை சொல்லுகிறார் என்று சொல்லி அல் ஜசீரா இந்த தரவுகளை வெளியிடுகிறது.